மணி இப்போது 1 மணி ஆகுது திங்கக்கிழமை காலையில். பட் தென் ஐம் ஜஸ்ட் திங்கிங் வியாழக்கிழமை ஓட் போடணும். ஸோ அப்படின்னு திங்கிங் யாருக்கு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிஸ்கஷன், ரொம்ப ரா அன்கட். பார்க்கணுன்னா பாருங்கள், என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். டிவிகே அண்ட் டிஎம்கே போயிட்டு இருக்கும் போது ஐ பீன் டிபேட்டிங். அப்போ இந்த 2 பேரை மட்டும்தான் என் கண்ணில் காணிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரு சேஞ்சை, அதாவது 2 சேஞ்ச் கொண்டு வரப்பட்டது. ஒரு சேஞ்ச் வந்து டிவிகே மூலியமா லைக் யங்ஸ்டர்ஸ் நிறைய பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. 2வது சேஞ்ச் லைக் என்ஆர்ஐஸ், அதாவது நம்ம நாடு இல்லாமல் அப்ராட்ல வாழ்ந்துட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் ஓட்டு போடணும்னு கிளம்பி வர. இந்த 2 மாற்றம் நடந்ததுனால இந்த மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சதுல ஒருவேளை மாற்றம் வந்துடுமோ அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் தென் ஆஸ் நாட்கள் ஆக 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 ஐம் நாட் ஈவன் லைக் ஐ டோன்ட் நோ எப்படி சொல்கிறது அப்படின்னு. த பீப்புள் பீன் செலக்டட் பை டிவிக்கே எனக்கு அதில் நிறைய டவுட்ஸ் இருந்தது. அவங்க ரொம்ப புதுசு, இன்னும் பார்க்கல, செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஹி வாஸ் அ வெரி பிக் ஆக்டர். அப்போ நான் யோசித்தேன், சரி இரு, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஏன் நம்ம சீமானுக்கு போடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐம் நாட் ஈவன் கிட்டிங். ஏன்னா அந்த ஒரு நபர் ஒரு தலைவர் ஹவர் வி கால் ரொம்ப வருஷமா அவரோட ஸ்டாண்ட்ல நிற்கிறாரு. லைக் ரீசெண்டாக கமல் அவங்க வந்திருந்தாங்க, ஹி பேக்ட் ஆஃப் சூன். பட் திஸ் ஒன் மேன் ரொம்ப வருஷமாக அவரோட கோட்பாடு, அவரோட எல்லாத்துலேயும் நிற்கிறாரு. ஐ எம் நாட் பெய்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். எனக்கு தோன்ற அந்த எண்ணத்தை எங்கேயாவது வெதர்ச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா லைக் இந்த தாட் எனக்கு காமிக்கவே இல்லை யாருமே. நான் ரொம்ப நாளாக நான் டிவிக்கு போடலானே முடிவு ஃபிக்ஸே ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் தென் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன், ட்ரக் டீலர் ஒருத்தரை வந்து கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லைக் பிக்கெஸ்ட் தியேட்டர் ஓன் பண்ணுறவங்க ஹூ செல்ஸ் இன் பிளாக் டிக்கெட்ஸ், அவங்களையுமே வந்து தே ஹவ் புட். ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன் டு பாலிடிக்ஸ். பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒன் ஹூ சேயிங் நான் ட்ரக்ஸ் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களே ட்ரக் டீலர்னு கேஸ் இருக்கிற ஆட்களை கேண்டிடேட்டாக வைக்கும் போது எனக்கு அங்கேயே சந்தேகம் வருது இல்லை. அங்கேயே அப்போ ஒருத்தர் நீங்கள் பார்த்து வைக்கல, லைக் உங்கள் பின்னாடி இருக்க ஆட்கள் பார்த்து வைக்கிறாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுல்ல. தென் ஐ வாஸ் அப்போ நானும் கூட்டமாக ஒரு ஆளாக போயிடுறேனும். நம்ம ஏன் சீமான் அவருக்கு போடக்கூடாதுன்னு ரேண்டமான தாட் எனக்கு தெரில. நான் யாருக்கு போட போறேன்னு இப்போ. பட் தென் யோசிச்சு பாருங்க, ரொம்ப வருஷமா ஒரு மனுஷன் ஒரே இடத்துல நின்று ஒரே விஷயத்த கத்திட்டு கதறிட்டு நான் செய்யணும்னு ஆசைப்படுற அந்த மனுஷனுக்கு போட்டா என்ன? ஒருவேளை மாற்றம் வந்தாதான் என்ன? சும்மா ஒரு தாட் உங்களோட. ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட். அவ்வளோதான் மக்களே, நீங்களும் யோசிச்சு பாருங்க. பிகாஸ் எவ்ரி ஓட் மேட்டர்ஸ். திங்க் வைஸ்லி பிஃபோர் யூ ஓட். அதை சொல்லணும்னு நினைச்சா. அவ்வளோதான். பாய், குட் நைட்.